இப்போ வெறும் ஒரு மாதம் மட்டும் குரான் ஓதுறதா, இந்த ரம்ஜானில் 30 நாள் மட்டும் குரான் ஓதுறதான்னு கேட்டால் கிடையாது. இங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம். இந்த தராவி தொழுகை ஓதுறவங்க என்ன பண்ணுறாங்க, ரம்ஜானில் ஒரு மாதம் ஓதிட்டு போயிடுறாங்க. இங்கே ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, புகாரில் 5054வது ஹதீஸ் சொல்கிறாங்க, என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை குரானை ஓதி நிறைவு செய் என்று கூறினார்கள். இம்ரான் ஹுசைன் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஒரு மாதத்தில் ஒரு குரானை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இது நாம் பண்ணணும். இது பண்ணால் தான் நம்முடைய காரியங்கள் நமக்கு லேசாகும். அதாவது நம்ம அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த குணங்கள்லாம் வருதில்ல, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படி இருப்பாங்கன்ட்டு, இதெல்லாம் எப்போனா இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்கிற வேலை. இது மார்க்கத்துக்கு இல்லை, நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நன்மை. இது என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் ஒரு குரான் கேட்டாலும் நமக்கு தலை சுற்றுது. என்னடா இது குரான் ஒரு மாதத்தில் எப்படி ஓதுறது அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ரம்ஜான் மாதம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் நம்ம பழகிட்டோம்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு எல்லாமே கொஞ்சம் லேசாயிரும். இப்போ இந்த குவாரண்டைன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையை ஒரு வித்து போன வாழ்க்கை, நம்மளுடைய எல்லாமே செயல்கள் வீணாக போச்சு. இல்லை இத்தனை நல்லா சொல்கிறான்ல, நீங்கள் உலகத்துக்காக பாடுபட்டது எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்றான். இப்போ இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்குறோம், நம்ம வியாபாரம் இருக்குது போக முடியல, கடை இருக்குது போக முடியல, ஸ்கூல் இருக்குது படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, காசு இருக்குது ஓரளவுக்கு மூஞ்சி கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, இன்னும் பாக்கெட்டு சுத்தமாக காலி ஆச்சுன்னு வெய்ய அப்புறம் தெரியும் என்ன ஸ்டோரின்ட்டு. இப்போ ஏதோ சோறு போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லாமல் ஆக்சிஜன் கிடச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கலகலன்னு இருக்கோம், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ நிறைய கேட்ஜெட் இருக்குது, நிறைய இது இருக்கிறதுனால ஏதோ வண்டி அப்படியே உருண்டு ஓடுது. இன்னும் 2 மாதம்லாம் இழுத்துட்டாங்கன்னு வெய்ய முடிஞ்சது நம்மளுடைய கணக்கு, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ இதில் நம்ம நபி ஒலின்னு சொல்கிறோம்ல, இப்போ நபி ஒலி ரெக்கமெண்ட் என்ன, ஒவ்வொரு மாதமும் கட்டளை தானே போடுறேன், குரானை ஓதி முடிங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூலா நபி ஒலி பின்பற்றுறீங்க தானே. நம்ம எவ்வளோ ஜம்மம் அடிக்கிறோம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில், ரசூலுடைய சுன்னத்தில் இருக்கோம்டா. எங்கே இருக்கிறோம் சுன்னத்தில்? அப்போ சுன்னத்தில் இருந்தோம்னா குரானை ஓதி முடிப்போம். அப்போ என்ன விஷயம்னா, இது பண்ணோம்னா பயங்கரமான பெனிஃபிட் ஒன்று இருக்குது தெரியுமா. ஃபேஸ்புக்கு டைமே கிடைக்காது. நைட்டு உட்காந்து குரானை ஓதினீங்கன்னா ஃபேஸ்புக்கு டைம் கிடைக்காது, வாட்ஸ்அப்புக்கு டைம் கிடைக்காது, சண்டை ஃபசாதில் போக மாட்டோம். புரியுதா? சைத்தான்ட்டு நாம் ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சுருவோம். நைட்டு நம்ம மேலே என்ன இறங்கும், அந்த மேகக்கூட்டம் இறங்குமா, இந்த மேகத்தில் வந்த மலக்குகள் நம்ம மேலே இறங்குவாங்களா, சக்கீனத்து இறங்குமா. அப்போ நம்ம உடம்புல எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி அல்லாவுடைய அந்த இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் ஆண்டனா ப்ரிப்பேர் ஆயிரும். இந்த ஹிதாயத்து வாங்கிறதுக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்துடும். இதுதான் இம்ரான் ஹுசைன் சொல்லிட்டு சொல்கிறார்ல, புரியல யாருக்குமே அவர் பேசுகிறது ஏன் புரியல. நீங்களும் ஒவ்வொரு மாதம் டெய்லி குரான் ஓதுங்க புரியும் அவர் ஏன் பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாரு. ரசூலுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணு, அல்லாவுடைய தீன் என்னன்னு பாருங்கள், இதையும் பாருங்கள், இந்த செயல்களும் செய்யுங்க. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாருக்குமே அல்லாஹ் எல்லா கல்வியும் கொடுத்துட மாட்டான். நாமளும் அந்த தகுதிகளை வளர்த்துட்டோம்னா கொடுப்பான். ஆனால் விஷயம் என்னென்னா அதுக்காக உழைக்கணும். இந்த உழைப்பில் மிக முக்கியமானது குரானை ஒரு மாதத்தில் நிறைவு செய்வது. அப்படி நாம் செஞ்சால் நாம் சொல்லலாம் அல்லாவுடைய தீனில் இருக்கிறோன்ட்டு. இதை செய்யலை அப்படின்னா நாமளை ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம். புரியுதா? இது மஸ்ட்டு கம்பல்சரி செய்ய வேண்டிய ஒரு வேலை.